Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான ராகி புட்டு. ரொம்ப ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்ப குயிக்கா ரெடி ஆயிரும். முக்கியமா ரொம்ப ஹெல்தியானது. ராகில நல்ல அயன் அண்ட் கால்சியம் இருக்கு. அது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்வீட் புட்டு பண்றதுனால நல்ல நிறைய தேங்காய், வெல்லம், ஜாகரி சேர்த்து நம்ம செய்யறோம். டேஸ்ட் கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கும். டேஸ்டோட மட்டும் இல்லைங்க, தேங்காய், இந்த வெல்லம், ராகி எல்லாம் சேர்றதுனால ரொம்ப நல்ல சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம குயிக்காகவும் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியான ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே ஒரு பவுலில் ஒரு 200 கிராம் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேங்க. தட் இஸ் 200 கிராம் ஃபிங்கர் மில்லட் ஃப்ளார். ஒரு அருமையான சிறுதானியம் இது. இந்த ராகி நல்ல கால்சியம் அயன் இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு நல்ல ஒரு ஸ்வீட் ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 சிட்டிகை உப்பு இது போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்தது தண்ணி. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசரி விடணும். ஒட்டுக்கா நம்ம தண்ணி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா ஈவனாக கலந்து விடணும். நல்லா மாவோட எல்லா சைடும் நல்லா படணும். ஸோ நல்லா ஈவனாக பொறுமையாக கலந்து விடுங்க. ப்ரிப்பரேஷன் டைம்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட் தாங்க ஆகும் நம்மளுக்கு இந்த ராகி புட்டுக்கு நம்ம செய்கிறது. இதை மெயினான ப்ரொசீஜரை இந்த தண்ணி தெளித்து நம்ம அதை பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கிறது மட்டும்தான். பக்குவம் எப்படின்னா, நம்ம இப்படி மாவு எடுத்து இப்படி பிடிச்சு பார்க்கும்போது கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும், உதுந்துடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்கள், இப்படி நல்லா இப்படி பிடிக்க வருது. அதே மாதிரி உதுத்து விடவும் முடியுது. ஸோ இதுதான் பக்குவம். நல்லா அந்த எல்லா சைடும் மாவில் ஈரம் இருக்குது. இப்போ இதை நம்ம நல்ல ஒரு ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய், வெல்லம் எல்லாம் சேர்த்து சாப்பிட வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம ஸ்டீம் குக் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இட்லி பாத்திரத்தில் அந்த ஸ்டீமர் பிளேட்டில் துணி போட்டு விட்டுட்டு நம்ம நல்லா இந்த ராகி மாவை போட்டு விட்டுறலாம். ராகி மாவுக்கு தேவைப்படுற தண்ணி அளவு நம்ம சொல்ல முடியாதுங்க. மாவோட ட்ரைனஸை பொறுத்து கொஞ்சம் அது மாறுபடும். நம்ம அந்த பிடிச்சு பார்த்து அந்த பக்குவத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும். அது ரொம்ப ஈஸி தாங்க. பிடிச்சு பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நல்லா இட்லி பாத்திரத்தில் புட்டு வேக வைக்கலாம். ஸோ குழாய் புட்டு பாத்திரம்லாம் தேவையில்லை. இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாயிடுச்சு. நல்ல ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் துணி போட்டு விட்டு அந்த ராகி மாவை போட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 8 to 10 நிமிஷம் நல்லா அந்த ஆவியில் வெந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு நல்லா ராகி மாவு வெந்திருக்கும். பாருங்கள், இப்போ 8-10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு ராகி மாவு. அது நம்ம எடுத்து பார்க்கும்போதே தெரியுது. கொஞ்சம் அப்படி கெட்டியான மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம உதுத்து விட்டுக்கலாம். நம்ம அந்த தேங்காயெல்லாம் கலக்கும்போது அது கலந்து விட்டுடலாம். அடுத்தது புட்டுக்கு தேவையான தேங்காயும் வெல்லமும் எடுத்துருக்கிறேன். இங்கே வெல்லம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே அரை மூடி தேங்காய் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி வெல்லம் சேர்க்கலாம், வெள்ளை சர்க்கரை சேர்க்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம், எது வேணாலும் சேர்க்கலாங்க, உங்களுடைய விருப்பம். இனிப்பும் அதே மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை சேர்த்துக்கோங்க. தேங்காய் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கறது ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் தரும், ரொம்ப நல்லதும் கூட. இப்போ நல்லா துருவின தேங்காய், துருவின வெல்லம் சேர்த்தாச்சு. நீ அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, சுவையான ராகி புட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ஒவ்வொருத்தருக்கும் இந்த ராகி புட்டில் நெய் சேர்த்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். வேணுங்கிறவங்க நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான ராகி புட்டு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.